ஹலோ கைஸ், ஒரு வழியாக நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இதுக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்கள் எல்லாருக்கும். எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் இது முடிஞ்சுது. அதுக்கு நான் நிஜமாக ரொம்ப தேங்க் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும். நிஜமாக நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவேன் அதான் நான் நினச்சதே இல்லை. பட் ஃபைனலி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதை நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. என்னோடய ஜேர்னி பற்றி நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் கைஸ் உங்கள்கிட்ட. ஏன்னா இப்போ நிறையா பேர் யூடியூப்பில் வராங்க, நம்ம ஈஸியாக வியூஸ் எடுத்துடலாம், வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மையாக கிடையாது. அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா நான் 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி. நான் நிறைய கண்டென்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ வியூஸ் போனதில்லை. ஏன்னா நான் பண்ணது வரைக்கும் சொல்கிறேன், நான் கேமிங் கண்டென்ட்ஸ்லாம் போடுவேன். பட் அவ்வளோ வியூஸ் போனதில்லை. ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு வீடியோ ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி பிசி கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயான்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் ஆனால் ஒரு பெரிய சேட் ஸ்டோரி இருக்குது. நல்லா ரீச் ஆச்சு, 40K வியூஸ் மேலே போச்சு. அதில் மட்டும் எனக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிது. நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் கிடச்சாங்க. பட் என்னென்னா யாரோ அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நிறையா பேர் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. இருந்தும் எனக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரைக் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவே யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சேடான ஒரு விஷயம். அந்த விஷயம் நிஜமாகவே என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் நினச்சேன் நம்மளை க்ரோ ஆக விட மாட்டாங்க போல். நம்ம ஸ்மால் யூடியூபர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் க்ரோ ஆக முடியாது, அது ஒரு லக்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸே எதுவுமே போடல. நான் அப்படியே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை நிறையா பேர் மோட்டிவேட் பண்ணாங்க என் சைட்லேருந்து பர்சனலாக. ஸோ அதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ திரும்ப நம்ம எப்படி வீடியோ போட்டால் நமக்கு வியூஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் எந்த மாதிரி வீடியோஸ் நல்ல ஹிட்டு கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் வேறு நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல, வேறு நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே டாப் யூடியூபர்ஸ்னு மட்டும் நான் சொல்லலை, நார்மல் யூடியூபர்ஸுமே பண்ணுவாங்க. நல்ல ரீச் கொடுக்கும், நல்ல வியூஸ் போகும், நல்ல வாட்ச் ஹவர்ஸும் வரும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன். இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நல்லா வியூஸ் போகுது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணப்போ, எந்த கேமுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸுக்கு எப்படி ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு நான் அனலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா வியூஸ் போச்சு, நல்லா வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிது, நல்ல சப்போர்ட்டும் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது யூடியூப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுங்கள். உங்கள் ஆடியன்ஸ் எது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு 10 கண்டென்ட் 15 கண்டென்ட் போடுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு நல்ல ரீச் கொடுக்கும், நல்ல சப்போர்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லேயே அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணதை திரும்ப ரீக்ரியேட் வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நீங்கள் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த வேறு யூடியூபர்ஸ் போடுற வீடியோஸில் இருந்தும் உங்கள் வீடியோஸ் சஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆடியன்ஸை தான் உங்களை பார்க்குறாங்கன்ட்டு யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் சைடு வருவாங்க. ஸோ அதிலேருந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமாக உங்கள் வீடியோஸ் நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். அந்த அல்காரிதம் அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் யூடியூப்பில். இதை வச்சு தான் நான் ரீசன்ட் டைமில் நல்ல என் வீடியோஸ் ஹிட் ஆச்சு. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா என் சேனலில் ஸ்டார்டிங் வீடியோஸ்லேருந்து இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கு எப்படி வியூஸ் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய கீ பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்கணும், எப்படி இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் யூடியூபராக இருக்கீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் கிவ்அவேவும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு கிவ்அவே பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிவ்அவே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் ரேண்டமாக யாரையாவது சூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் ஒரு கிவ்அவே பண்ணலான் இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன ஒரு இதுனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரம் வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.